முதலாவதாக ஒரு சகோதரர் ரியாஸ் அவர்கள் பதுல்லையிலிருந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, சுபஹு தொழுகையில் இமாம் குனூத் ஓதும் போது கைகளை உயர்த்தி கொள்ளாமல் இருப்பதற்காக அத்தஹியாத்தில் இணைந்து கொண்டால் சரியா, போதுமா என்று கேட்கிறார். அதாவது அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னு சொன்னா, சுன்னத்வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் சுபஹு தொழுகையில் இமாம் ஜமாத் நடத்துகின்ற நேரத்தில் சுபஹு தொழுகையில் மாத்திரம் குனூத் ஓதுவார்கள். அப்படி குனூத் ஓதுகின்ற நேரத்தில் அவர்கள் இரண்டு கைகளையும் உயர்த்தி அந்த குனூத்தின் வாசகங்கள் என்ற பெயரில் சில வாசகங்களை ஓதுவார்கள். அதற்கு பின்னால் இருப்பவர்கள், மௌமூங்களாக இருப்பவர்கள் ஆமீன் கூறுவார்கள். இது நபிவழிக்கு மாற்றமாக இருப்பதனால இந்த சுபஹு தொழுகையில் நாங்கள் கலந்து கொண்டு அந்த பிதுஅத் இமாம் செய்யக்கூடிய இந்த பிதுஅத்தான காரியத்திற்கு நாங்கள் உடன்பாடாக நாங்களும் கைகளை உயர்த்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. எனவே நாங்கள் அந்த தொழுகையில் கைகளை உயர்த்தாமல் பிதுஅத்தை தவிர்த்து கொள்வதற்காக அவர்கள் அத்தஹியாத்துடைய நிலைக்கு வரும்போது தொழுகையில் இணைந்து கொண்டால் போதுமானதா என்று கேட்கிறார். அதாவது முதல்ல ஒரு அடிப்படையை விளங்கி கொள்ளணும். சுபஹு தொழுகையில் மாத்திரம் குனூத் ஓதக்கூடிய ஒரு பழக்கம் சுன்னத்வல் ஜமாத்தினரை சேர்ந்தவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். இதற்கு மார்க்கத்துல ஆதாரம் இருக்கிறதா, இது நபி வழிக்கு உட்பட்ட ஒரு செயலா என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக ஒரு செய்தி புகாரியிலே 1001வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு கேள்வியாக முஹம்மது இப்னு சீரீன் அவர்கள் கேட்டதாக வரக்கூடிய ஒரு செய்தியில அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சுஇல அனஸ் இப்னு மாலிக்கின் அக்கனத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி சுப்ஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹு தொழுகையில் குனூத் ஓதி இருக்கிறார்களா என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கால நஅம், ஆம் என்று கூறினார்கள். ஃபகீல லஹு, அவரிடம் கேட்கப்படுகிறது, அவ கனத கபல ருகூஇ, ருகூக்கு முன்பதாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதுவார்களா என்று கேட்ட நேரத்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பஅதர் ருகூஇ யஸீரன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது காலம் ருகூக்கு பின்பு குனூத் ஓதி இருக்கிறார்கள் என்று இந்த புகாரியில 1001வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில என்ன வருது என்று சொன்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சுபஹுல குனூத் ஓதப்பட்டிருக்கிறதா என்று கேட்ட உடனே அவங்க ஆமா ஓதி இருக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுல ருகூக்கு பின்பு சிறிது காலம் குனூத் ஓதி இருக்கிறார்கள் என்று இந்த செய்தியில வருது. இந்த செய்தியை மாத்திரம் வைத்துக் கொண்டு சுபஹுவில் நாங்கள் குனூத் ஓத வேண்டும் என்று சுன்னத்வல் ஜமாத்தினர்கள் கூறுவார்கள் என்று சொன்னால் அது தவறான கருத்தாக போய்விடும். காரணம், இந்த செய்தியில இன்னும் சில விவரங்களோடு கூடுதலான தகவல்களோடு வரக்கூடிய செய்தி அடுத்த செய்தியாக புகாரில 1002வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அதுல ஆசிம் என்பவர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கிறார்கள், சஅல்து அனஸ் இப்னு மாலிக்கின் அனில் குனூதி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நான் குனூத் சம்பந்தமாக கேட்டேன். ஃபகால, அவர் கூறினார், கல் கானல் குனூத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குனூத் நடைமுறையில் இருந்தது. குல்து, நான் கேட்டேன், கபலர் ருகூஇ அவ் பஅதஹு, அது ருகூக்கு முன்பா அல்லது பின்பா என்று கேட்டேன். அப்போது அவர் சொன்னாரு, கபலஹு, ருகூக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதினார்கள். அப்ப நான் சொன்னேன், கால ஃபஇன்ன ஃபுலானன் அக்பரனி அன்க அன்னக குல்த பஅதர் ருகூஇ, ஒருவர் எனக்கு நீங்கள் கூறியதாக அறிவித்தார், அந்த குனூத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூக்கு பிறகு கேட்டுள்ளார்கள் என்று அறிவித்தாரே, அது சம்பந்தமான உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டோன்னே ஃபகால, அவர் கூறினார், கதப, அவர் பொய் கூறியுள்ளார், இன்னமா கனத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅதர் ருகூஇ ஷஹ்ரன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூக்கு பிறகு ஒரு மாத காலம் குனூத் ஓதினார்கள். உராவு கான பஅஸ கௌமன் யுகாலு லஹுமுல் குர்ரா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ரா என்று அழைக்கப்படுகின்ற குர்ஆனை நன்றாக ஓதக்கூடியவர்களை ஒரு சமுதாயத்தை நோக்கி அனுப்பினார்கள். ஜுஹா 70 ரஜுலன், 70 பேரை கொண்டு ஒரு குழுவாக அனுப்பினார்கள். இலா கௌமின் மினல் முஷ்ரிகீன தூன உலாயிக, ஒரு முஷ்ரிக்கீன்களான சமுதாயத்திற்கு 70 பேர்களை கொண்ட குர்ஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். அவர்கள் அந்த முஷ்ரிக்கீன்களை விட குறைவாக இருந்தார்கள். வகான பைனஹும் வ பைன ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதுன், ரசூலுல்லாவுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஒப்பந்தம் இருந்தது. ஆனால் அந்த முஷ்ரிக்கீன்கள் என்ன செய்தார்கள்? இந்த குர்ஆக்களை கொலை செய்து விட்டார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபகனத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ரன் யதுஉ அலைஹிம்,
அவர்களுக்கு எதிராக 1 மாத காலம் குனூத் ஓதினார்கள் என்று புகாரியிலே 1002வது செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குனூத் என்பது குனூத்தும் நாசிலா என்று சொல்லக்கூடிய ஒரு குனூத்து. முஸ்லிம் சமூகத்திற்கு பாதகமான ஒரு செயற்பாடு ஏற்பட்டால், காஃபிர்களுக்கு முஸ்லிம்க்கு எதிராக நடக்கக்கூடியவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக செய்யப்படுகின்ற குனூத்து தான் குனூத்து நாசிலா என்பது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 மாத காலமாக ஓதி இருக்கிறார்கள். அது சுபுஹ் தொழுகையிலும் ஓதி இருக்கிறார்கள், சுபுஹ் அல்லாத ஏனைய தொழுகைகளிலும் ஓதி இருக்கிறார்கள். அது 1 மாத காலம் தான் நீடித்திருக்கிறது. அதற்கு பிறகு வளமையான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைகளை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அப்ப சுன்னத்துல் ஜமாத்தினரை சேர்ந்தவர்கள் இந்த குனூத்துல் நாசிலாவுக்குரிய ஹதீஸை எடுத்துக்கொண்டு சுபுவுக்கு மாத்திரம் அவர்கள் குனூத் ஓதுவார்கள் என்று சொன்னால் அது இந்த நபிவழிக்கு மாற்றமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சுபுவுல கூட இவர்கள் என்ன குனூத்தை ஓதுறாங்கன்னு சொன்னா, வித்ர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை குனூத்தாக ஓதுவதற்கு கற்றுத் தந்தார்களோ, அல்லாஹ் ஹதினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் என்று வரக்கூடிய வித்ரில் ஓதக்கூடிய குனூத்தை தான் சுபஹ் தொழுகைக்கு அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அல்லாஹ் மஹதினா ஃபீமன் ஹதைத் என்று அதை பன்மையாக, துஆவை பன்மையாக மாற்றிக்கொண்டு ஓதுகிறார்கள். இதற்கு நபி வழியில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனவே இந்த சுபஹ்ல மாத்திரம் குனூத் ஓதுவது ஒரு பித்அத்தான, சுன்னத்துக்கு மாற்றமான ஒரு நூதன அனுஷ்டானமாக நபிகளார் வழிகாட்டாத ஒரு செயற்பாடாக இருப்பதனால அது ஒரு பித்அத்தான காரியம், நாங்கள் அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது என்று சொல்கிறோம். குறித்த சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அப்படி சுபஹ்ல மாத்திரம் ஓதக்கூடிய அந்த குனூத்துல நாங்கள் பங்கு பெறாமல், கைகளை உயர்த்த வேண்டி வருது, அதுல பங்கு பெறாமல் இருப்பதற்காக அத்தஹியாத்தில் போய் நாங்கள் அவர்களோடு இணைந்து கொள்ளலாமா என்று கேட்கிறார். இந்த விஷயத்துல நாங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். பொதுவாக இமாம்களாக வரக்கூடியவர்கள் மார்க்கத்தை அறிந்ததன் காரணமாகவோ அல்லது அறியாததன் காரணமாகவோ பலவிதமான தவறுகளை தொழுகையில் நடைமுறைப்படுத்துவார்கள். அவர்கள் தொழுகையில் நடைமுறைப்படுத்துகின்ற தவறுகளை வைத்து, பித்அத்தான காரியங்களில் அவர்கள் ஈடுபடுவதை வைத்து ஒருவரை இமாமத்தாக நியமிப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் நேரடியாக ஏதாவது தடை விதித்திருக்கிறதா என்று பார்த்தால் அதற்கு நேரடியாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஒருவர் பித்அத் செய்பவராக இருந்தால் அவரை நீங்கள் இமாமத்தாக வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ்வும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லவில்லை. பித்அத்தான காரியங்களை இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டித்திருக்கிறது. ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், புதிதாக மார்க்கத்தின் பெயரால் உருவாகக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நான் எச்சரிக்கை செய்கின்றேன். வகுல்ல முஹதஸத்தின் பித்ஆ, புதிதாக உருவாக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பித்அத்துகள், நூதன அனுஷ்டானங்கள், முன்மாதிரி இல்லாத செயல்கள். வகுல்ல பித்அத்தின் லலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. வகுல்ல லலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தை சென்றடையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி யார் ஒருவர் பித்அத்வாதிக்கு அடைக்கலம் கொடுப்பாரோ அவர் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர் என்றும், பித்அத்வாதிகள் மறுமையிலே ஹவுலுல் கௌதர் தடாகத்தில் நீர் அருந்தும் பாக்கியத்தை விட்டும் தடுக்கப்படுவார்கள் என்றும் பித்அத்துக்கு எதிராக பல எச்சரிக்கைகள் இருக்கிறது. ஒரு காரியம் தவறு என்று எச்சரிக்கை செய்யப்பட்டதனாலேயே அந்த காரியத்தில் ஈடுபடுபவர் இமாமத் செய்வதற்கு தகுதியை இழக்கிறாரா என்பதை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். பித்அத் தவறு என்று எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது, ஆனால் பித்அத் செய்யும் இமாமை நாங்கள் பின்பற்றுவதற்கு மார்க்கத்துல தடை இருந்தால்தான் இமாமத் செய்வதிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். ஒருவர் தவறு செய்கின்ற காரணத்தினால் இமாமத் செய்வதிலேயே இருக்கக்கூடாதுண்டா, பித்அத் என்றது மட்டும்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல தவறா இருக்குதா? எத்தனையோ காரியங்கள் தவறாக இருக்கிறது. ஹராமான காரியங்கள், மார்க்கம் தடுத்த காரியங்கள், மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் என்று பலவிதமான காரியங்கள் ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று ஒரு மனிதரிடம் நிகழத்தான் செய்யும். ஒருவர் ஒரு கெட்ட காரியத்துல ஈடுபடுறாரு என்று சொன்னா, மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தில் ஈடுபடுறார் என்று சொன்னால் அவர் இமாமத் செய்வதற்கு தகுதியற்றவர் என்ற ஒரு நிலைப்பாட்டை அறிவிப்பதாக இருந்தால் எல்லா விஷயத்திலையும் அறிவிக்கணும். பித்அத் என்ற விஷயத்துல மட்டும் இல்லாமல் எந்த தவறு ஒரு மனிதர் செய்தாலும் அவர் இமாமத் செய்வதற்கு தகுதியற்றவர் என்ற ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டி வரும். காரணம் என்ன? நேரடியாக இமாமத் செய்வதற்கு பித்அத் செய்பவர் தகுதியற்றவர் என்று நேரடியாக ஹதீஸ் எதுவும் வரவில்லை. அப்ப பித்அத் என்ற காரியம் எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு காரியம், கெட்ட காரியம், மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் என்பதை வைத்து எனவே பித்அத் செய்பவர் இமாமத்தும் செய்யக்கூடாது என்று நாங்கள் அறிவிப்பதாக இருந்தால், இது போல மார்க்கத்தில் எதெல்லாம் கெட்ட காரியங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த எல்லா காரியங்களில் ஈடுபடுபவர்களையும்
கெட்ட காரியங்களில் ஈடுபடுபவர்களை இமாமத் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று அறிவிக்க வேண்டும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒருவர் மக்கள் மன்றத்திலே நல்லவராக காட்சி அளிக்கலாம், ஆனால் தன்னுடைய மனைவியோடு அவர் நடந்து கொள்கின்ற நேரத்துல தவறு செய்யக்கூடியவராக, மனைவியிடம் காரசாரமாக நடந்து கொள்ளக்கூடியவராக, மனைவியை அடிக்கக்கூடியவராக, மனைவிக்கு கொடுமை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பவர் இமாமத் செய்வதற்கு தகுதியற்றவர் என்று எங்களால் அறிவிக்க முடியுமா? அறிவிக்க முடியாது. அவர் மனைவியிடத்தில் கடுமையாக நடப்பது தவறு, இஸ்லாம் உச்சரித்திருக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் அமானிதத்தை அவர் பால்படுத்துகிறார், அந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டது பாவமாக இருக்கிறது என்று இருந்தாலும், உங்களில் சிறந்தவர் மனைவியில் சிறந்தவர் தான் என்று இருந்தாலும், அந்த நபர் மனைவி விஷயத்தில் தவறாக நடக்கிறார் என்பதனால அவர் இமாமத் செய்வதற்கே தகுதியற்றவர் என்று நாங்கள் எப்படி அறிவிப்பது? அப்படி அறிவிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். இதே போன்று ஒருத்தர் சீதனம் வாங்கி திருமணம் முடிக்கிறார், சீதன வீட்டில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவராக கோரிக்கை வைத்து நிபந்தனையாக்கி திருமணத்தின் போது எனக்கு இன்னென்ன காசு பணம் வேணும், வாகனம் வேணும், ரொக்கமாக வேணும், வீடு வேணும் என்றெல்லாம் அவர் கோரிக்கையாக வைத்து சீதனத்தை பெற்ற நிலையில் ஒரு இமாம் இருக்கிறார். அத்தகைய இமாம் ஒருவர் தொழிற்பதற்கு வந்தால் நீங்கள் சீதனம் எடுத்த இமாம், எனவே நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாது, அல்லாஹ் மகர் கொடுக்க சொன்ன மார்க்கத்துல நீங்க அதுக்கு மாற்றமாக சீதனத்தை பெற்றிருக்கிறீர்கள், எனவே நீங்கள் இமாமத் செய்வதற்கு தகுதியை இழந்து விட்டீர்கள் என்று உங்களால் அறிவிக்க முடியுமா? முடியாது. சீதனம் எடுப்பது கூடாது. திருமணத்தின் போது சீதனத்தை ஒரு நிபந்தனையாக பெண் தரப்பிலிருந்து சொத்துக்களை கேட்பது மார்க்கம் தடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தடையான மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியத்தை அவர் ஈடுபட்டு இருப்பது உண்மைதான். ஆனா அதற்காக வேண்டி அவர் இமாமத் செய்வதற்கு தகுதியற்றவர் என்ற ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியுமா? வர முடியாது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டியல் போட்டு தவறு செய்தவர்கள் இமாமத் செய்ய முடியாது என்ற ஒரு நிலை ஏற்படுத்தப்படுமையானால் இந்த உலகத்துல யாருதான் யாருக்கு இமாமத் செய்வது? எல்லா மனிதர்களும் பக்குவமானவர்களா? எல்லோரும் பாவங்களுக்கு அப்பால் பெற்றவர்களா? ஏதாவது ஒரு தவறு ஏதாவது ஒரு மனிதனிடம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அப்போ ஒவ்வொருவருடைய தவறை வைத்து இமாமத் செய்வதற்கு அவர் தகுதியற்றவர் என்ற முடிவை நாங்கள் அறிவிக்க போனால் வானவர்களை தவிர இந்த உலகத்தில் யாருக்கும் இமாமத் செய்வதற்கு முடியாமல் போய்விடும். எனவே விதத் என்பது மார்க்கத்தில் எச்சரிக்கை செய்யப்பட்ட காரியம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது வழிகேடு, நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய கொடூரமான ஒரு பாவம். ஆனால் அந்த விதத்தை செய்யும் இமாமை பின்தொடர்வது நமக்கு மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்குதான்னு கேட்டால் தடுக்கப்படவில்லை. இதை சிந்தித்து பார்த்தாலே விளங்கிக் கொள்ள முடியும். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்பவர்கள் தொழுகை செய்கின்ற தவறுகளுக்கு அவர்கள் தான் பொறுப்பு, மௌனங்களாக இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பு இல்லை என்று நேரடியாக அறிவித்த செய்தியை நாங்கள் ஸஹீஹுல் புகாரியிலே 694வது செய்தியாக பார்த்து இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால சொன்னார்கள், உங்களுக்காக சில இமாம்கள் தொழுவிப்பார்கள், அவர்கள் சரியான முறையில் தொழுவித்தால் அவர்களுக்கும் நன்மை உண்டு, உங்களுக்கும் நன்மை உண்டு. அவர்கள் தொழுகையில் தவறு செய்வார்களே ஆனால் உங்களுக்கு நீங்கள் தொழுவதற்கான நன்மை கிடைக்கும், ஆனால் வாழையும் அவர்கள் செய்த தவறு அவர்களுக்கு எதிரானதாக அமையும் என்று நேரடியாகவே தொழுகையிலேயே விதத் செய்வதை பற்றி இந்த செய்தி சொல்கிறது. இங்கே தெளிவாக அவர்கள் தவறு செய்வார்களே ஆனால் என்று வருகிறது. இமாமத்துக்காக நியமிக்கப்படுபவர்கள் தவறு செய்வார்கள் என்று வருகிறது. இமாமத்துக்கு நியமிக்கப்படுபவர்கள் தவறு செய்வார்கள் என்றால் எந்த தவறு செய்யறாங்க? தொழுகையில் தவறு செய்வதை தான் குறிக்கிறது. இமாமத்துக்கு அவர்கள் தொழுவிப்பார்கள் தவறு செய்வார்களே ஆனால் என்று வருகிறது. உங்களுக்காக தொழுவிப்பார்கள், அவர்கள் தவறு செய்வார்களே ஆனால் என்றால் என்ன அர்த்தம்? தொழுகையில் அவர்கள் தவறு செய்வார்களே ஆனால் வழிகாட்டினாங்க, பலத்தில் நீங்க முழுமையான நன்மை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள், நீங்க சரியா செய்ய அந்த நன்மையை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அவர்கள் செய்கின்ற தவறுக்கு அவர்களுக்கு பாவம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் தொழுகையில் ஏற்படுத்துற தவறுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை, அதுக்கு அவர்தான் அல்லாஹ்விடத்தில் ஜவாப் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று தெள்ள தெளிவாக அறிவித்திருக்கும் பொழுது இந்த தொழுகையில மாற்றம் செய்கின்ற தவறு செய்கின்ற இமாமை நாம் பின்பற்றி தொழ மாட்டோம் என்று அட்டம் பிடித்து அல்லாஹ்வின் தூதருக்கு அதிக பிரசங்கித்தனமாக பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு விதத் இமாம்களை நாங்கள் புறக்கணிக்கத்தான் வேண்டும் என்று கருத்து சொல்பவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கே எதிராக செல்கிறார்கள் என்று அர்த்தம், அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்கிறார்கள் என்று அர்த்தம். எனவே விதத் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் இமாம்களாக இருப்பவர்கள் அவர்கள் செய்த தவறு அவர்களுக்குரியது.
பின்பற்றி தொழுபவர்கள் சரியாக தொழுது கொள்ள வேண்டும். சுபஹ் தொழுகையில ஒருவர் இமாமத்துக்காக வருகிறார், அந்த இமாமத் செய்யக்கூடியவர் குனூத் ஓதுகிறார் என்று வைத்துக் கொண்டால் அவர் குனூத் ஓதுவது விதத்தான், மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம் தான். சுபஹ் தொழுகையில மாத்திரம் பிரத்யேகமாக ஒரு குனூத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவில்லை. குனூத்து நாசிலாவாக இருந்தால் அது ஐவேளை தொழுகையிலும் குனூத்து நாசிலாவை எழுத வேண்டும். அப்படி இல்லாமல் சுபஹ்ல மட்டும் ஓதுவாங்க, அது விதத்து. அந்த விதத்தை இமாம் நிகழ்த்தும் பொழுது அவர் செய்யற விதத்தை அவர் செய்யத்தை நாங்க நின்று கொண்டு இருக்க வேண்டியதுதானே. நாங்க ஏன் அவரோட சேர்ந்து அந்த தவறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உடனே என்ன சொல்லுவாங்க, இமாமுல் யூதம் பிஹி, இமாம் நியமிக்கப்படுவது பின்பற்றுவதற்காகத்தான். அவர் தக்பீர் சொன்னா நீங்க தக்பீர் சொல்லுங்க, அவர் ருக்கு செய்தால் நீங்கள் ருக்கு செய்யுங்கள், அவர் சுஜூத் செய்தால் நீங்கள் சுஜூத் செய்யுங்கள் என்று இமாமை பின்பற்றுறதுக்காகத்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்ற ஹதீஸை காட்டி இமாம் கைகளை உயர்த்தினால் நாங்கள் உயர்த்த வேண்டி வருமே என்ற ஒரு வாதத்தை வைப்பார்கள். இமாம் கையை உயர்த்தினால் நாங்கள் உயர்த்த வேண்டும் இந்த ஹதீஸ் சொல்லித்தான் சொல்லல. இமாம் தக்பீர் சொன்னா நாங்க தக்பீர் சொல்லணும், இமாம் ருக்கு செய்தால் நாங்கள் ருக்கு செய்யணும், இமாம் சுஜூத் செய்தால் நாங்கள் சுஜூத் செய்ய வேண்டும், இமாம் உட்கார்ந்தால் நாங்கள் உட்கார வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி சொல்கிறது. இமாம் தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் தஹ்மீத் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது, அது சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. இமாம் ருக்கு செய்யற நேரத்தில் நாங்கள் நிலையில் நின்று கொண்டிருக்க கூடாது, இமாம் சுஜூத் செய்யற நேரத்தில் நாங்கள் சுஜூதை நீடிக்க கூடாது. இமாமுடைய கட்டளைக்கு இணங்கி நாங்கள் அவரை பின்பற்றி போகணும் என்று வருகிறதே தவிர, அவர் தக்பீர் சொன்னா நீங்க தக்பீர் சொல்லுங்க என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய கட்டளைக்கு இணங்கி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அர்த்தமே தவிர, இமாமுடைய ஒவ்வொரு அங்க அசைவையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற அர்த்தமா? இமாம் அவருடைய மண்டை சொரிந்து வைக்க கொள்கையில கையை உயர்த்தி அவர் மண்டையை சொரிந்து கொண்டிருந்தால் பிடித்தவர்களும் தங்களுடைய மண்டைகளை சொரிந்து கொள்ள வேண்டுமா? அவசியம் இல்லை, அது அவருடைய அசைவு. நமக்கு ரசூல் எதை வழிகாட்டுறாங்க? இஸ்ராயல் தொழுகையில அடிப்படையான அசலான அம்சங்கள் இருக்கிறது, அந்த விஷயத்துல இமாம நீங்க பின்தொடர வேண்டும். அவருக்கு மாற்றம் செய்யக்கூடாது. அவர் உட்கார்ந்து நீங்க நின்று கொண்டிருக்காதீங்க, அவர் நின்று கொண்டிருக்கும் போது நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்காதீங்க, அவர் குனியும் போது நீங்க நிற்காதீங்க, அவர் சுஜூதுக்கு போகும்போது நீங்க குனிந்து கொண்டிருக்காதீங்க என்பதை நமக்கு வழிகாட்டுறார்களே தவிர, இமாம் ஒவ்வொரு அங்க அசைவையும் பின்பற்றுமாறு இதுவும் சொல்லப்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு சுன்னத்துல் ஜமாஅத் அல்லது தௌஹீத் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய சலஃபு சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு இமாமாக இருந்தாலும் அவர் வயிற்றுல தக்பீர் கட்டினார் என்று வைய, சலஃபிகள் எல்லாம் வயிற்றுல கட்டுறாங்க. இந்த காலத்துல நெஞ்சில தக்பீர் கட்டது தவறு என்று ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டு வயிற்றுல கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்ப வயிற்றுல அவங்க தக்பீர் கட்டினாங்க, நாங்க அவங்களை பின்பற்றி சொல்லுவாங்க. சுண்ணாவை பின்பற்றணும் என்ற கருத்துலதான் அவங்க இருக்கிறாங்க, விதத் செய்யக்கூடாது என்ற கருத்துலதான் இருக்கிறாங்க. அவங்க வயிற்றுல கம்பீரை கட்டா நாங்கள் வயிற்றுல கம்பீர் கட்டி கொண்டு இருக்கணும் அர்த்தமா? இல்லை, நாங்கள் நெஞ்சில் கட்டி கொண்டு இருப்போம். அவர்கள் வயிற்றுல கட்டினா நமக்கு என்ன பிரச்சனை? சுண்ணால நெஞ்சில கட்டி கொண்டு வந்திருந்தால் அதை நாங்கள் தொழுகையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதானே அடிப்படை. இதே போன்று அப்துல்லா பின் பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கறிஞர், சவுதியில மிக பிரசித்தி பெற்ற ஒரு மார்க்கறிஞர், தொழுகையில ருக்குவுக்கு பிறகு நீங்கள் இஅ்திதாலுக்கு வந்தால் மீண்டும் கைகளை கட்டிக்கொள்ள வேண்டும், தக்பீர் கட்ட வேண்டும் என்ற ஒரு பத்துவாவை அறிவித்தார். அதான் சுன்னா என்று சொன்னால் கைவிடப்பட்ட நபிவழி என்றார். அதை பலரும் இன்றும் கூட சவுதியிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அத்தகைய ஒரு இமாம் தொழுகையில இஅ்திதால்ல தக்பீர் கட்டினா நாங்கள் இமாமுக்கு பின்னாடி இருந்து இஅ்திதால தக்பீர் கட்டிக்கொள்ளணுமா? அல்லது இவர் விதத்தை செய்யற இமாமு எனவே இவரை பின்பற்ற கூடாது என்று அவரை பின்பற்றாமல் புறக்கணிக்கணுமா? என்ன சொல்ல வர்றீங்க? அந்த விஷயத்துல நாங்க என்ன புரிந்து கொள்வோம்? அவருக்கு விளங்கின சுன்னா என்று நினைத்து ஒரு வாதத்தை வைத்து செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அது விதத் என்கிறோம், ரசூல் அப்படி சொல்லவில்லை என்கிறோம், ரசூலோட அந்த ஹதீஸ் அப்படி புரிந்து கொள்ள அவசியம் இல்லை என்று சொல்கிறோம். அப்பனால எப்படி பின்பற்றி தொழுவோம்? நாங்க எழுத்திதால எலும்புகள் அதனுடைய நிலைகளை அமைதியான நிலையை அதிகம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு விடுவார்கள் என்ற வகையில் கைகளை நாங்கள் தொங்க விடுவோம். அந்த அடிப்படையில செய்வதுதான் நபி வழி என்று நாங்கள் புரிஞ்சு கொண்டு கைகளை தொங்க விடுவோமே தவிர தக்பீரை கட்ட மாட்டோம். அப்ப இல்லாம தக்பீரை கட்டுறாரே, அவர் விதத் செய்து விட்டாரே அவரையும் விளக்கணிப்பீர்களா? சலஃபி கருத்தில் இருக்கக்கூடிய இந்த ருக்குவுக்கு பிறகு தக்பீர் கட்டக்கூடிய இமாம்களையும் விதத் இமாம்கள் என்று புறக்கணிப்பீர்களா? இது ஆழமாக சிந்திக்க வேண்டிய, மிக நுணுக்கமாக கையாள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே சொல்ல இது எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கின்ற வகையில அவர்கள் உங்களுக்கு தொழுவிப்பார்கள், அவர்கள் தவறு செய்வார்களே ஆனால் உங்களுக்கு முழுமையடைந்துவிடும், அவர்கள் செய்யற தவறுக்கு அவர்கள் பொறுத்துதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். இதே செய்தி முஸ்னத் அபீ யஅலால ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்கிறார்கள், சயஅதி அக்வாமுன், ஒரு கூட்டத்தார் வருவார்கள், அக்வாமுன் அல்லது ஒரு கூட்டத்தார் உருவாகுவார்கள், யுஸல்லூன லக்கும் ஸலாத, அவர்கள் உங்களுக்கு தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஃபைன் அத்தம்மஹு ஃபலஹும் வலக்கும், அவர்கள் அதை பூர்ணமாக தொழுகையை செய்வார்களே ஆனால்
அந்த தொழுகைக்குரிய நன்மை உங்களுக்கும் கிடைத்துவிடும், அவர்களுக்கும் கிடைத்துவிடும். அவர்கள் குறைவு ஏற்படுத்துவார்கள் என்றால் அதனுடைய பாதிப்பு அவர்களை சேர்ந்து வலக்கும் உங்களுக்கு முழுமையான நன்மை கிடைத்துவிடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்னத் அபீ அலால 5710 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்திகளில் നിങ്ങൾക്ക് என்ன விளங்குது? இமாமத்துக்காக வரக்கூடியவர்கள் தொழுகையில குறைபாடு செய்வார்கள். அந்த குறையுள்ள தொழுகையில் கூட அவங்க செய்ய தவறுக்கு அவங்கதான் பொறுப்பு, நீங்க பொறுப்பு இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதிலிருந்து பிதஅத் செய்யும் இமாம், இன்னும் சொல்ல போனால் தொழுகையிலேயே வெளியில பிதஅத் செய்வதென்றது வேறு, தொழுகையில் பிதஅத் செய்வது என்பது வேறு. ரசூலுல்லாஹ் இங்க எதை சொல்றாங்க? தொழுகையில் பிதஅத் செய்வது சொல்றாங்க. தொழுகையிலேயே குறைபாடு, தொழுகையிலேயே தவறு, தொழுகையிலேயே பிதஅத் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களையே பின்பற்றி தொழலாம் என்று சொன்னா வெளியில பிதஅத் செய்தவர் தொழுகையில இமாமத்தாக நாங்கள் நியமிப்பதில் என்ன தப்பு வரும்? நாங்களா ஒரு இமாமத்தை நியமிக்கும் பொழுது பிதஅத்தான இமாமை தெரிவு செய்து நாங்கள் நியமிக்க கூடாது. சுன்னாவை நிலைநாட்டக்கூடிய ரசூலுல்லாஹ் இமாமத்துக்கு வழிகாட்டினாங்க. உங்களில் அதிகமாக குர்ஆனை அறிந்தவர், உங்களில் அதிகமாக சுன்னாவை அறிந்தவர், சமமான அளவில் இருந்தால் உங்களில் மூத்தவர் இமாமத் சேர்த்து வேண்டாங்களே. அந்த சுன்னாவின் அடிப்படையில் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர் தான் நாங்கள் பள்ளிவாசல் இல்ல நபிகளை பிரகாரம் இமாமத்துக்கு நியமிக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக ஒருவர் நாங்கள் தற்சமயமா ஒரு இமாமத்தை பின்பற்ற வேண்டி வருது, அவர் பிதஅத்தில் ஈடுபடுறார், அவருடைய நிலைப்பாடு அவரை சேர்ந்தது, நம்முடைய சுன்னா நம்மளை சேர்ந்தது என்ற வகையில் நாங்கள் நபிகளை பிரகாரம் நாங்கள் தொழுது கொண்டு அவர் செய்யக்கூடிய பிதஅத்தில் நாங்கள் ஜவாபுதாரிகள் அல்ல என்ற விதத்தில் அந்த தொழுகையில் பங்கு பெறலாம் என்று வரும் பொழுது நீங்க எதுக்காக சுபோட இமாம் குனூத் எழுதும் போது அவர் குனூத் எழுதுகிறார், நான் தாமதமா போயிட்டு அத்தையதான் அவரோட சேரணும் என்று யோசிக்கணும். நீங்க சாதாரணமான சுபோட இமாம் ஜமாத்துல நீங்கள் கலந்து கொள்ளலாம். பிதஅத் செய்யக்கூடியவர் குனூத் எழுதும் போது நீங்கள் நபிகளை பிரகாரம் கைகளை கீழே தொங்க விட்ட நிலையை நீங்கள் நின்று கொள்ள வேண்டும். அவர் செய்யக்கூடிய பிதஅத்தோடு நீங்கள் கலந்து விடக்கூடாது, அதிலே நீங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. பிறகு அவர் மற்ற காரியங்கள் பிதஅத் அல்லாத நிலையில் செய்யக்கூடியவைகளில் நீங்கள் அவரோடு சேர்ந்து அந்த தொழுகையை முழுமையாக்கலாம் என்பது இந்த செய்திகளில் இருந்து விளங்குகிறதா இல்லையா? இதுதான் நபி வழி. ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை வழிகாட்டிய பிறகு அதுக்கு மாற்றமாக அதிக பிரசங்கித்தனமாக இறையச்சத்தை ரசூலுல்லாஹ்வுக்கே கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு நாங்க மார்க்கத்துல வரம்பு மீறி நடந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அல்லாஹ்வுக்கே மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு ஒரு பாவமான காரியமாக அமைந்துவிடும். எனவே இதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்துல ஒரு பிதஅத் இமாம்கள் அவரோட பயான்கள்ல நிறைய கட்டுக்கதைகள், கப்சாக்கள், நிறைய பொய்கள், அதே போன்று நிறைய இபாதத்துகள்ல பிதஅத்துகள் கலந்த நிலை இருந்தால் அதுக்கு மாற்றீடாக நீங்கள் நபிவழி பிரகாரம் ஒரு தொழுவிடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லது அந்த மஹல்லாவை அந்த மஸ்ஜிதை நபிவழியை நிலைநிறுத்தக்கூடிய அளவில் அந்த ஊரில் தாவா பிரச்சாரங்களை செய்து பலமான தாவாக்களை நீங்கள் முன்னெடுத்து ஒட்டுமொத்த மக்களை முன்னெடுத்த அந்த பள்ளிவாசலை நபிவழியை நிலைநாட்டக்கூடிய பள்ளிவாசலாக மாற்றிவிடுங்கள். அது செய்யாம இந்த பிதஅத் இமாமை புறக்கணிக்கணும் என்றதுக்கு வைக்கக்கூடிய வாதங்கள் பொருத்தமான வாதங்களாக இல்லை. எனவே பிதஅத் இமாமை பின்பற்றுவதற்கு நமக்கு அனுமதி உண்டு, கட்டாயம் பின்பற்றி ஆகணும் என்றது இல்லை, அனுமதி உண்டு. அத்தகைய பிதஅத் இமாம் நமக்கு எதர்ச்சையாக பின்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலோ அல்லது பள்ளிவாசல் இருக்கிறவர் பிதஅத் செய்யத்தான் செய்யறாரு, நாங்கள் ஜமாத்துல தான் கலந்து கொள்றோம் என்ற வகையில் நிலை ஏற்பட்டாலோ இந்த சொன்ன ஹதீஸ்களின் பிரகாரம் அவரை பின்பற்றுவதற்கு மார்க்கம் எந்த தடையும் விதிக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். எனவே அந்த சகோதரருக்கு தாராளமாக அந்த சுப தொழுகையில கலந்து கொள்ளலாம் என்பதை இந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.